லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் வேற ஒண்ணு நினைக்கிறாரு. வீட்டை பிரிச்சு சொத்து மொத்தத்தையும் அள்ளிரலான்னு ஆசைப்பட்டா வீட்டுக்குள்ள பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எதை எங்க ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஐயோ, நான் ஒண்ணு துரத்துறதுக்கு திட்டம் போட்டா இன்னொன்னு சேர்ந்து வந்து உட்கார்ந்துருக்கேன். ஐயோ, எதை எப்படி துரத்துறது, எதை வச்சு எப்படி முடிக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. எப்பவும் என்ன கண்ட அந்த வீடே கதி கலங்கும். இப்ப எனக்கு மேல ஒருத்தி வந்து எல்லாரையும் வாட்டி எடுக்கிறான். வர வர நமக்கு இந்த வீட்ல மரியாதை இல்லாம போயிடுச்சு. ஆமா, தலையில என்ன? பனி காதுல இறங்குது, அதான் போட்டேன். இப்ப எதுக்கு மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? நடந்ததுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடிக்கிறியே, எப்படி? நடிக்கிறேனா? நானா? எதையாவது பேசணும்னு பேசாதீங்க, நானே நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. போட்ட திட்டம்லாம் வரிசையா அரங்கேற மாதிரி தெரியுது. என்ன வெறுப்பேத்தணும்னு வந்து பேசிட்டு இருக்கீங்களா? நானே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அப்போ உனக்கும் சாருமதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த எண்ணத்துலதான் சுத்தி சுத்தி இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பதில சொல்லு. என்ன பதில சொல்றீங்க? உங்க கேள்வியை தூக்கி குப்பையில போடுங்க. அவளுக்கு எனக்கு என்ன இருக்கு? அவளை எதுக்கு நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன்? ஏன்னா அவளை வச்சுதானே ஆதிராவை வீட்டுல இருந்து துரத்த முடியும். என் மகளுக்கு எதிரா சாருமதிய ஆயுதமா கொண்டு வரணுங்கிற தைரியம் உனக்கு மட்டும்தான் வரும். உன்னை சந்தேகப்படுறதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்ல. என்ன மாட்டிக்கிட்டேன்னு முழிக்கிறியா? பதில சொல்லு. என்ன ஆளாளுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? நீ பயப்படுற ஆளா இருந்தா இந்த வேலையெல்லாம் பண்ணுவியா? அடச்சுமா வாய மூடுங்க. ஏதோ இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. நான் ஆதிராவை துரத்தணும்னா அதை நேரடியாவே செஞ்சுட்டு போறேன். அதுக்கு எதுக்கு சாருமதி தலைய சுத்தி மூக்க தொடறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்ப சாருமதிய நீ கூட்டிட்டு வரல. மாத்தி மாத்தி ஒரே கேள்வியை கேட்டாலும் பதில் ஒண்ணுதான். சாருமதிக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல. அவளை வச்சு காரியம் சாதிக்கணும்னு இந்த அகல்யாவுக்கு ஒண்ணு அவசியம் இல்ல. அப்போ அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதுக்கு ஒரு வழி நீயே சொல்லு. அதுக்கு தானே தலையில துணிய போட்டு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வழியும் கிடைக்கலையே. அம்மா, இவளை நம்பாதீங்க. இவன் நம்மள திசை திருப்ப பாக்குறா. ஆமா, இவங்க கிட்ட திசை திருப்பினா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. போவியா? அப்போ உன்னை எப்படி நம்புறது? வேணும்னா கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்றேன். அப்ப நம்புவியா? ஏன் குழந்தையோட இருக்கியா? தூக்கி போட்டு உடைச்சு இது உடைக்கிறத விட
என்னது இது? ஆ, அது அது ஒண்ணும் இல்ல, போட்டோல கரையா இருந்துச்சு. அதுக்குன்னு நெருப்பு வைப்பியா? இன்னைக்கு போட்டோவை கொளுத்துன, நாளைக்கு வீட்டையே கொளுத்தலான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ எதுக்கு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்த? என்ன காரணம்? யார பழி வாங்கலான்னு வந்திருக்க? உன்னதான் கேக்குறேன். திருமாறன் கிட்ட தானே நடிக்கிற, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். யார ஒழிச்சு கட்டுறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. போய் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். குழந்தை வேண்டாம், குடும்பம் வேண்டாம்னு சொல்லிட்டு போனவதானே நீ? மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்திருக்கனா? அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. சத்தியமா எனக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்ல. அகிலன் தான் என்னை ஏமாத்திட்டான். அந்த சூழ்நிலையில தான் என்னை என் வீட்டுக்காரர் பார்த்தாரு. வீட்டுக்காரரா? திருமாறன் உனக்கு வீட்டுக்காரன்னு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? ஆ? அந்த தைரியத்துல தான் திரும்ப இங்க வந்தியா? போறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால பழைய அதிகாரத்தை திரும்ப பிடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க, அப்படித்தானே? ஒழுங்கா நீயே போயிட்டனா உனக்கு மரியாதை. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அப்படியே நின்னுட்டு இருக்க? கத்தி முடிச்சிட்டு கிளம்பிடுவான்னு காத்துட்டு இருக்கியா? அவர் என்ன வீட்லயே இருக்க சொன்னாரு. அவருனா எவரு? ஓ, அவ்வளவு உரிமையில இருக்கியா நீ? இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. இப்பவே வெளியே போ. எவரு என்ன சொல்றாருன்னு நானும் பாத்துறேன். வாடி. நான் வர மாட்டேன். வா. என்ன விடுங்க. வா. ஏய், என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு போறீங்க? நான் திருமாறன் பொண்டாட்டி. எத்தனை தடவை ஓடி போனாலும் அந்த பேர் இங்க மாறாது. இங்க நான் தான் திருமாறனோட பொண்டாட்டி. நீங்க மட்டும் இல்ல, ஊரே நின்னு எதிர்த்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசியா வந்தவ காணாம போயிருவா. எண்ணி இன்னும் 2 வாரத்துல ஆதிராவனை வீட்டை விட்டு அனுப்புறேன். அதுவும் திருமாறனை விட்டே நான் செய்ய வைக்கிறேன். அது வரைக்கும் அவ நிம்மதியா இருக்கணும்னா ஏன் வழியில அவ குறுக்க வரக்கூடாது, புரியுதா? இத நான் எதிர்பார்த்தேன்டி, ஆனா இவ்ளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல. என்கிட்டயே நீ சவால் விடுறியா? ஆமா, சவால் தான். எனக்கு அப்புறம் வந்தவ தானே உங்க பொண்ணு. அவளுக்கு இருக்கிற உரிமை எனக்கு இருக்காதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் மனைவிக்கு தான் முதல் மரியாதை. உன் மனசுக்குள்ள இருக்கிறது அவ்வளவுதானா, இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? இன்னும் இருக்கு. என் குழந்தைய நீங்க தொடவே கூடாது. அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆமா, நான் விட்டு தானே போனேன். அதுக்குன்னு அவ என்னோட ரத்தம் இல்லைன்னு போயிடுமா? குழந்தைய என்ன பார்க்க கூட விட மாட்டேங்கிறீங்க. மாத்திரன் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மாத்தி நான் எழுதுறேன். இத்தனையும் உள்ள வச்சுக்கிட்டு தான் வெளியே நடிச்சிட்டு இருக்கியா? நடிக்கலனா எப்படி என் புருஷனை நம்ப வைக்கிறது? அவரை வச்சுதான் மொத்தத்தையும் நான் நிறைவேற்றணும். என்ன பார்த்து தள்ளி போறதுதான் உங்களுக்கு எல்லாம் நல்லது. இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. நான் வருத்தப்படுறதெல்லாம் இருக்கட்டும், இப்பவே நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். அழுது நடிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டு இப்ப மாத்தி பேசிட்டு இருக்க. வாடி. வேண்டாம். ஒவ்வொருத்தர் முன்னாடியும் உன் முகத்திலேயே நான் கிழிக்கிறேன்டி. என்கிட்டயே சவால் விடுறியா? அங்க வந்து பேசு. வா. வேண்டாம், விடுங்க. என்ன விடுங்க. வாடி. விடுங்கங்கறல்ல. வா, விடுங்க. அம்மா, அகல்யா, எல்லாரும் இங்க வாங்க. இவ பேசுறத வந்து கேளுங்க. என்னம்மா? என்னாச்சு? என்னாச்சுமா? இவ இடத்த விட்டு கொடுக்க மாட்டாளாம். நான் இவ விஷயத்துல தலையிட்டா ஆதிராவ வீட்டை விட்டு துரத்துவாளாம். நான் தான் திருமாறனோட பொண்டாட்டின்னு சொல்லாம சொல்றேன். இத சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் இவ்வளவு வீட்டுக்குள்ள சேர்க்க வேண்டாம்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். அம்மா, எவ்வளவு திமிரா பேசுறா தெரியுமா? எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இவ்வளவு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அடிச்சு தோர்த்துங்க. அகல்யா,
திருமாரம் வரட்டும், அவனை வச்சு பேசிக்கலாம். இனி பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள. எப்ப இவ இடத்தை பிடிக்கிறேன்னு சொன்னாலோ அப்பவே இவளுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. ஏய் போடி வெளியே. இன்னும் எதுக்கு தயங்கிட்டு நிக்கிற? என்கிட்ட பேசினதெல்லாம் இங்க எல்லாரும் முன்னாடியும் பேசு. ஏய், வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருக்க? என்னமோ மிரட்டினியாமே, இப்ப மிரட்டு பார்க்கலாம். ஏய், உன் மேல இறக்க காட்டினதுக்கு திமிர்தனை காட்டிட்டு இருக்கல்ல? நான் எதுவுமே பேசல. ஐயோ அம்மா, எப்படி போய் பேசுறா பாருங்க. நான் கடவுள் மேல ஆணையா சொல்றேன், இவ வீட்ல இருந்தா யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. ஏய், ஒழுங்கா நீயே போயிடு, இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அமைதியா இரு, அவன் வரட்டும் சொல்றல. ஐயோ, அவன் வந்து என்ன பண்ண போறான்? அதான் இவ வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சுல. இனிமே யாரும் இவளுக்காக வாதாட வேண்டாம். ஏய் சாருமதி, உன்னோட வேஷம் கலைஞ்சு போச்சு. திருமார உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறான். ஒழுங்கு மரியாதையை இப்பவே கிளம்பிடு. என்கிட்டயே இப்படி பேசுறானா? உன்னை சும்மாவா விட்டுருப்பா? நீ ஏன்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? உன்னை மிரட்டினாலா இல்லையா? உண்மையை சொல்லு. புருஷனோட வார்த்தைக்காக அமைதியா இருக்கா. இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? கிட்ட சொன்னால கேட்க மாட்டா, நாம தான் செய்யணும். விடுங்க. பாடி அத்தை, போடி வெளியில. அத்தை. அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அது அவகிட்டே கேளு. வீட்ல இருக்கிறவங்கள பயமுறுத்திட்டு இருக்கா. ஏன், என்னாச்சு? அவளோட இடத்தை சீக்கிரம் பிடிச்சிட்டு ஆதிராவை வீட்டை விட்டு துரத்திடுவாளாம். இல்லங்க, நான் அப்படியெல்லாம் சொல்லலங்க, அவங்க போய் சொல்றாங்க. இதை என்கிட்டயே நேருக்கு நேரா நின்னு சொல்றா. பாம்புக்கு பாலூட்டி வச்சிருந்தாலும் அது விஷத்தை தான் கக்கும். அப்படிதான் இருக்கு இந்த கதை. இதுக்கு மேல இவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா வீடே குட்டிச்சோறாயிடும். தயவு செஞ்சு இவளை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துரு. ஆமா திருமாரா, அவளுக்குள்ள என்னமோ ஒரு திட்டம் இருக்கு. அதை நிறைவேற்றாம இங்க இருந்து போக மாட்டான். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். அவ்வளவுதானே? இரு, இப்பயே வாங்கிட்டு போ. அத்தை, அத மட்டும் செய்யாதீங்க அத்தை. ஏய், நீ என்னடி? குழந்தை திருமாறனோட தானே சந்தேகமா இருக்குல்ல, எடுத்துட்டு போட்டோம், நமக்கு என்ன? குழந்தை என்னோடது, அத நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவும் முடியாது. என் குழந்தைய வச்சுட்டு எல்லாரும் நாடகம் ஆடுறீங்களா? இங்க பாருங்க, இவங்க எல்லாம் பேசுறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இவங்க என்ன வேணும்னே கார்னர் பண்றாங்கங்க. சாருமதி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் நடிக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல, நீங்க தான் எல்லாரும் நடிக்கிறீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுமேன்னு என்ன வெறுக்கிறீங்க. நான் உன்னை வெறுக்கிறேனா இல்ல நீ என் பொண்ணை வெறுக்கிறியான்னு எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. பாருங்க, என்ன அடிக்க வராங்க. இங்க இருக்கவே எனக்கு பயமா இருக்குங்க. டேய், இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அவளை பிடிச்சு நீயே வெளியே தள்ளு. சாருமதி இந்த வீட்டை விட்டு போனா அவ கூட நானும் போயிடுவேன். இத்தனை பேர் எதிரில நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க பேசுறதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கு? நீங்க எல்லாரும்
ஒற்றுமையா போய் பேசுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. அவன் என்கிட்ட பேசினது அத்தனையும் உண்மை. அகில என்னமோ ஒரு திட்டத்தோட தான் இவளை இங்க அனுப்பியிருக்கான். ஐயோ இல்லங்க. கோயில்ல நடந்தத அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இங்க என்ன வேணாலும் நடக்கலாம், யார் உயிர் வேணாலும் போகலாம். சாருமதி கண்ணுல ஒரு வெறியோட என்ன பார்த்து கத்துறானா காரணம் இல்லாமலாம் இருக்காது. இதுக்கு மேலயும் நான் சொல்றத நம்பலனா ஆதிரா தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன். ஆதிரா இங்க வா. என்ன ஒழிச்சு கட்டன்னு முடிவே பண்ணிட்டாங்கங்க. இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பதிலா தயவு செஞ்சு உங்க கையாலே என்ன கொன்றுங்க. என்ன கொன்றுங்க. என்ன கொல்லுங்க. சாருமதி போதும். உன் நாடகத்தை நிறுத்த. நீ நிறுத்து. எல்லாம் உன்னாலதான். எல்லாரும் உன்னை பத்தி தான் யோசிக்கிறாங்க. உன் வாழ்க்கை தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு என்ன பண்றது? ஆயிரம் தான் இருந்தாலும் சாருமதி தான் என்னோட முதல் பொண்டாட்டி. அதை மறந்துட்டீங்களா எல்லாரும்? இவளுக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. அதை மறந்துட்டீங்களா? இவளுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க எல்லாரும் என்ன தப்பா பாக்குறீங்க. உங்க எண்ணத்துக்கு விரோதமா செய்யணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. ஆனா எனக்கு ஒரு கடமை இருக்கு. சாருமதிய அனாதையா விட்டுற முடியாது. அப்போ எங்க எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்து கொன்னுடு. எங்களை சாக அடிச்சிட்டு உன் கடமையை நிறைவேற்றிக்கோ. போமா ஆதிரா, போய் விஷத்தை வாங்கிட்டு வந்து உன் புருஷன் கிட்ட கொடு. அத்தை, என்னத்த இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன மாப்ள, குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி புரியாம போயிடும்? இப்படி பொய் பித்தலாட்ட பேசுறாளே, ஒரு போலீஸ்காரன் அதை கண்டுபிடிக்க முடியாது. அவன் நம்ம இறக்கத்துக்கு தகுதி இல்லாதவ. என்ன ஏன் மரியாதை இல்லாம ஒருமையில பேசுறானா? ஆதிராவை என்னென்ன பேசிருப்பான்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து உங்க மனச கலைக்கிறாங்கங்க. எதுக்குதான் நான் இந்த வீட்டுக்கு வரலன்னு சொன்னேன். என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வரும்னு அழுதேன். ஆனா நீங்க தான் என்ன வற்புறுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. போக கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வேற வழியே தெரியலங்க. நான் போறேன். யார் கண்ணிலே படாம நான் போறேன். இல்ல, உன்னை நான் தானே கூட்டிட்டு வந்தேன். நான் சொல்லாம இந்த வீட்டுல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆதிராவை கல்யாணம் பண்ணதான். அதை மட்டும் நான் செய்யாம இருந்திருந்தா இத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் என்னைக்காவது உங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருந்திருக்கேனா? உங்க விருப்பத்துக்கு எதிரா நான் என்னைக்குமே நின்னதில்ல. சாருமதி விஷயத்துல இப்ப வரைக்கும் நான் எதையுமே வாயை திறக்கல. இத பாரு ஆதிரா, உன் இடத்தை யாரும் பறிக்க முடியாது. அதே நேரத்துல சாருமதி விரும்புற வரைக்கும் அவ இந்த வீட்டுல தான் இருப்பா. அது கிடைச்சலா நீயோ உன்னை சேர்ந்த உள்ள குறுக்கணினா நான் வேற மாதிரி முடிவெடுத்திருக்கேன்.
சும்மா விடுவனா? இனிமேதான் என் ஆட்டமே இருக்கு.